மொக்க படம் பார்த்துட்டு ஹரிஹர வீரமல ஃபர்ஸ்ட் விட்டாரு. அதுக்கடுத்து இப்ப 2வது இந்த படம் விட்டுருக்காரு. இப்ப மக்கள் என்ன பேசுவாங்க, அந்த படத்துக்கு இந்த படம் எவ்வளவு தேவை அப்படிதான் பேசுவாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம போறப்ப ஒரு 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 தாட் ப்ராசஸ் தெரியல, இல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸோட தாட் ப்ராசஸ் தெரியல. ஸோ இந்த படம் டோட்டலுங்க அவுட் அண்ட் அவுட் ஒரு 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 அவுட் பிரேக்கர் ஒரு மூவி. எனக்கு வந்து எனக்கு தெரியும் ஒரு 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 மூவில எவ்வளவு குடும்பங்கள் இருக்கு, ஒரு மூவியால எவ்வளவு குடும்பங்கள் பயன்படுது, ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால எவ்வளவு பேர் வந்து நல்லா இருக்காங்கிறது எல்லாம் தெரியும். பட் அட் சேம் டைம் நீங்க ஒரு படம் கொடுக்குறப்ப உங்க ரசிகர்கள் உங்களை வந்து இந்த மாதிரியே பார்க்க விரும்புறாங்க. ஓகேங்களா, படம் ஃபுல்லா வெட்டு குத்து அடிதடியா சரி. நான் வந்து இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லவே வரல. ஈவன் குட் பேரங்களில் கூட அஜித் மூவி அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதுல ஓரளவுக்கு அப்படி விஷயங்கள் வச்சிருப்பாங்க, ஓரளவுக்கு அது கனெக்ட் ஆச்சு. பட் இந்த படம் எம்மா சாமி ஓஜி ஜப்பான்ல இருந்து வராரு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா போட மாதிரி ஜப்பான்ல இருந்து வர மாதிரி இருந்துச்சு ஒரு ஸ்டோரி. அவர் மும்பை போட்டு பிளாஷ்பேக்கு. இப்ப இந்த படத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு 15 இயர்ஸ் வந்து எங்கேயோ போயிடுறாரு, அதுக்கப்புறம் திரும்பி பேக் வராரு அப்படிங்கிறாங்களே. இந்த விஷயம் சொல்றதுக்கு முன்னாடியே எடுத்தோடனே அந்த விஷயம் காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் 15 இயர்ஸ் சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் தான் தலைவர் இல்லாம இருக்காரு அந்த ஸ்கிரீன்லயே. 15 மினிட்ஸ் இல்லாம இருக்காரு, சடனா உள்ள வராரு. சடனா உள்ள வந்தானே என் பையன் திரும்பி வந்துட்டான், என் கொடுக்கு திரும்பி வந்துட்டான் அப்படிங்கிறாரு. டே அவன் கொடுக்கோட பொண்டாட்டி தாண்டா ஒன்னால தான் செத்துச்சு அப்படிங்கிற விஷயம் கூட பிரகாஷ் உறுத்தலையா அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியல. எக்கச்சக்க குளறுபடிகள், எக்கச்சக்க